ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். சங்கீதம் 49:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்ச்சி வசப்படுதல் வேறு, உணர்வடைதல் வேறு. உணர்ச்சி வசப்படும் போது நாம் முதலில் தன் நிலை இழந்து விடுகிறோம். நமது கட்டுப்பாட்டை மீறி தேவையற்ற வார்த்தைகள் வெளிவரும். அடுத்தவர் வேதனைப்படுவார் என்ற உணர்வே இல்லாமல் போகும். இறுதியில் நாமே தான் மன அமைதியை இழந்து விடுவோம். நாம் செய்ததின் விளைவு என்ன என்பதை சிந்தித்தால் சரி செய்ய முடியாத பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை புரிந்து கொள்வதுடன் நாமே வெட்கப்படவும் நேரிடும். உணர்வடைவது என்பது, உணர்ச்சி வசப்படுகிறவன் உணர்வடைந்தால் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் உண்டாயிருப்பதை அவன் உணர்வான். தன்னிலை உணரப்படும், உறவுகளும் புதுப்பிக்கப்படும். சவுல் ஒரு கெபியில் இருப்பதை கண்ட தாவீதின் மனுஷர் உணர்ச்சி வசப்பட்டு உம்முடைய எதிரியை கொல்ல கர்த்தர் சொன்ன நாள் இதுவே என்று தாவீதை தூண்டினார்கள். ஆனால் தாவீது உணர்ச்சி வசப்படவில்லை, மாறாக உணர்வடைந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று கூறி கொலைப்பழிக்கு தப்பினார். என் குமாரனாகிய தாவீதே என்று சவுலை உணர்வடைய செய்ததுடன் நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்று சவுலை சொல்லவும் வைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தர்ப்பங்கள் நமது உணர்வுகளை தூண்டி பாவத்தில் நம்மை வீழ்த்துவதற்கு வகை பார்க்கும். அன்றாட வாழ்வில் நமது உணர்வுகளை கிறிஸ்துவுக்குள் கட்டுப்படுத்தி உணர்வுடன் செயல்படுகிறவர்களாக நம்மை பழக்கி வந்தால் பாதகமான சூழ்நிலைகளிலும் நாம் நமது உணர்வு நிலையை இழக்க மாட்டோம். எனவே நாம் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வடைந்து உத்தமமாய் நடப்போம். எல்லா பொய் வழிகளையும் வெறுத்து ஆண்டவரது கட்டளைகளால் உணர்வடைவோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கருணையும் தயவும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, தினமும் உமது சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளால் உணர்வடைந்து வாழ எங்களுக்கு கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு நேரிடும் யுத்தங்கள் எங்களுக்கானவைகள் அல்ல, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்கள் வாழ்வில் உமது மகிமைக்கென்று அற்புதங்களை நடப்பிக்க செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. உங்க மாறாத இரக்கத்தினால் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்க மகத்தான வல்லமையினால் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்கள் காணப்படும் அன்பற்ற காரியங்கள், பகை உணர்வு, பழிவாங்கும் எண்ணங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கவும், சாத்தானின் கிரியைகள் குடும்பங்களை பிரிக்காதவாறு துரத்தப்படவும், இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பும் சிந்தையும் அன்பும் ஐக்கியமும் பெருகிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க கிருபை தந்திடவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற பிள்ளைகளின் மேல் படிப்பு வாய்ப்புகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிப்புக்காக, படிப்பின் தேவைக்காக பணமின்றி தவிக்கிற மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கிற தேவன் செய்திட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் பிரயாசங்கள் வாய்க்க பண்ணவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், பெண்கள் உலக இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் எனவும், படிக்கிற பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால், புது புது கிருபைகளால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ற ஒத்தாசைகள், ஆலோசனைகள், பாதுகாப்பு தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், திருடர்கள், பொய்யர், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், திருட்டுக்கு கடத்தலுக்கு உடந்தையாயிருப்பவர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள் மனம் திரும்பவும், பாப வழியிலிருந்து விடுதலை பெறவும், ஒவ்வொருவர் குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தளவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பெயர் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெபிப்போரின் கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிய அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும்
படுக்கையா இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.